பரமானமாக இருப்பது சுத்தமாக இருக்குது. அது ஜீவான்மா மாறும்போது ஒன்று துணை சேர்க்க வேண்டியிருக்கு. தனி சீமன் எரியாது. ஏதோ ஒரு துணியை கணியை நடித்தாதான் சீமனை பிடிக்காது. அப்போ தனி சீமனை பிடிக்காது போல அந்த எங்கும் வியாபித்த ஜீவான் பரமான்மா அது என்ன செய்யும்? ஒரு உடம்பு தங்கும்போது ஜீவான்மா தங்கும். ஒரு துணை வேண்டும் அதுக்கு. பரமான்மா ஆனது ஒரு உடம்புல தங்கும்போது அதுக்கு துணை ஒரு வீடு வேணும். அந்த வீடு தான் உடம்பு. அப்போ ஜீவான்மா அந்த பரமான்மாவும் பகுதி ஜீவான்மா. வெளியே எங்கு வியாபித்த காற்று தான் அந்த காற்று நம்மளும் ஓடுது. வெளியே ஓடும்போது பரமான்மா என்றும் அது உள்ளே ஓடும்போது ஜீவான்மா என்றும் தனக்கு ஒரு வீடு வேண்டும். அவன் என்ன செய்யறான்? எல்லாம் வல்ல பரமான்மா இருக்கக்கூடிய கடவுள் தான் தங்குவதற்கு ஒரு வீடு எதிர்பார்க்கிறான். அதான் மனித தேகம். தங்குறான். நான் தங்குவதற்கு வீடு அதான். அப்ப தேகத்தை கொடுக்குறான் கடவுள். கொடுத்து என்ன செய்யறான்? தேகத்தை நீக்கிய பின் ஜீவான்மா பரமான்மாவோடு சேருது. எல்லாம் வல்ல பரம்பரோடு எல்லாம் வல்ல பரபெருமத்தை சேருது. பரபெருமம் எப்படி இருக்கிறான்? 1008 மாத்து ஒளி உடம்பா இருக்கு. அது புன்னிறமா இருக்கு. அந்த பரபெருமம் அது எங்கேயும் ஆபித்திருக்கு. அவன் என்ன செய்யறான்? உடம்புல சார்ந்திருந்து வெளிப்படுறான். அப்ப தேகத்தை ஒன்று தேர்ந்தெடுக்கிறான். அதான் மனித தேகத்தை தேர்ந்தெடுத்தான். தேர்ந்தெடுத்து இந்த தேகத்தை சுத்திப்படுத்துறான். இந்த உடம்பு எப்படி இருக்குன்னா சொல்லணுமா? அந்த உடம்பு ஆற்றலை அப்பா பாப்பா பாப்பா அந்த தேகத்தை அப்படி காட்டினால் போதாதா? இந்த அமாவாசை இருட்டில் இப்படி இடத்துல காட்டினால் அந்த இடமே வெளிச்சமா போடும். அது பொன்னுள்ளி ஆயிடும். அவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு மனித அந்த தேகத்துக்குள்ள இருக்கு. அந்த இடமே அப்படியே பொன்னிறமா போயிடும். பொண்ணு உள்ளி மாறிடுது அந்த இடமே. அந்த தேகத்தை என்ன செய்யறான் கடவுள்? என்ன செய்யறான்? இந்த தேகத்தை வரவழைப்பதற்காகவே இந்த புற உடம்பை தருகிறான். அவன் புற உடம்பாகி இந்த தனக்கு அந்த புற உடம்பை இந்த அசுத்த தேகத்தை கொடுத்து அவனுக்கு நல்லறிவு கொடுத்து அவன் துணை கொண்டே எல்லாம் இயற்கை கடவுள் துணை கொண்டே அந்த அசுத்தத்தை நீக்கி ஒளி உடம்பு தர்றான். அந்த ஒளி உடம்பு பெறுவதற்கு என்ன உபாயம்னா பக்தி தான், வேற வழியே இல்லை. அதுக்கு என்ன உபாயம்னா நிறுத்தியா போய் சைவ உணவு மேற்கொள்ளியா. சைவ உணவும் அளந்து சாப்பிடு. சைவ உணவு அது உப்புலாம் சாப்பிடணும், இன்னும் நல்லது தான். சைவ உணவு சாப்பிட்டு தினம் தியானம் செய்து நல்ல ஒரு தொடர்பு வைத்துக்கொள். தினம் அருள்பா படிக்கணும், திருவாசகம் திருவள்ளுவர் நூல்களை படிக்கணும், தினம் வீழ்ந்து வணங்கணும், ஞானிகள் தொடர்பு இருக்கணும். அதான் சொன்னா மன தூய்மை செய்வனை தூய்மை இரண்டும் இனம் தூய்மைத்துவா வரும். ஞானிகள் தொடர்பு இல்லாவிட்டால் அந்த வாய்ப்பே இல்லாமல் போயிடும். இதுக்கு என்ன நெத்தியில் பட்டை வேணுமா? இது யாரை தடை இருக்கா? மனைவி தடை இருக்கா? பிள்ளைகள் தடை இருக்கா? யார் தடையும் இல்லை. மனசு தான் அந்த ஒரு வழித்துறை செய்யணும். ஏயா பூஜை செய்ய இடம் இல்லை போயா அவசியம் இல்லையா? போயிட்டு இருக்கும்போது அகத்தீஸ்வரர் அப்படியே பார்க்குறான். யார் ஒன்று பார்க்குறான் தெரியுமான்னு? முதுபுறம் ஞானி ஒன்றை பார்க்குறான். அகத்தீசாயின்றாலும் நந்தீசாண்டாலும் பெரியவன் பார்க்குறான். சரி, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நாமத்தை சொல்ல சொல்ல பார்க்குறான். அவனும் தூய்மையின் சகரம் மிகப்பெரிய ஆற்றல் பெற்ற ஆசான் ஒன்றை பார்க்கிறான். நாமத்தை சொல்லும் போதே ஒன்று பார்க்குறான். அவன் மட்டுமா பார்க்குறான்? அவன் சீடர் இருக்கிற 9 கோடி பேர். யார் அவன் நம்ம ஆசான் பேர் சொல்லுகிறான்? அகத்தீஸ்வராமத்தை சொல்லி வாவி முடியும் 9 கோடி ஞானின்னு பார்க்கிறான். யார் அவன்? என்ன விஷயம்? 9 கோடி முதுபெரு ஞானிகள் புண்ணியவான்களை பார்த்தா அது ஆற்றல் எப்படி இருக்கு? அப்பப்பா ஈடு உண்டாதுக்கு ஒரு முறை அகத்தீசா என்றால் 9 ஞானிகள் ஆசி பெறுகிறான். அவன் சொல்ல விடுமா உன்னை? இல்லை ராமலிங்க சாமி என்று சொன்னாலும் சரி, மாணிகாவாசை என்று சொன்னாலும் சரி, அத்தனை பேரும் ஒரே தன்மையானவர்கள், அத்தனை பேரும் அல்வாளர்கள், அத்தனை பேரும் காமதேகத்தை வென்றவர்கள், அத்தனை பேரும் தயசி கருணையை வடிவான மக்கள், அத்தனை பேரும் 5 தொழிலும் செய்வார்கள். அவர் எதை வேணாலும் செய்வான். அவன் எதை வேணாலும் செய்வான். ஏன்னா எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறான்னா அவன் ஆனா பெண்ணாக்குவான், பெண்ணா ஆணாக்குவான், எதை வேணாலும் செய்வான். என்ன ஆற்றல்னா எல்லாம் வல்ல பரபெருமத்தோடு சார்ந்து விட்டானவன். அவனை கூப்பிடுறாங்க மலமற்றவன், காமமற்றவன், வஞ்சனையற்றவன், தூய்மையானவன், மிகப்பெரிய வரலாற்று உள்ளவன். அவனை அழைக்கிறான், நாமத்தை சொல்றான். அவன் பார்க்கிறான். ஞானிகள் 9 கோடி பேர் பார்க்கிறாங்க. பார்க்க 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 பலவினைகள் பார்வண்ணம்னார். முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வனி பத்தி நெறி அறிவித்து பலவினைகள் பார்வண்ணம். பாருன்னா ஓடுதல் நீங்குதுன்னு அர்த்தம். பார்வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இடையாண்ட அத்தனை எனக்கு அருளியவாறு 6 பேர் வார வச்சுனார். மாணிக்கவாச சொல்வார். ஐயா மாணிக்கவாசகா, எங்களுக்கெல்லாம் அருள் செய்யக்கூடாதுண்ணா. யாரா இல்லைண்ணா, நான் செய்யதான் காத்திருக்கேன்டா. நான் சிவமாக்கி விட்டேன். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இறையாண்ட அத்தனை எனக்கு அருளியவாறு 6 பேர் வார வச்சேன். யாரா எனக்கு அருள்? யார் வேற யாரா பெற்றிருக்காண்ணா? ஏன் அவங்க அப்போடு சொத்தாது, ஏன் எனக்கு கொடுக்கூடாது? உனக்கும் தர்றேன். உனக்கு மட்டுமா கொடுத்து எனக்கு கொடுத்துருக்கான். நீங்க உலகத்தை யாரு கேட்டாலும் தர தயாராக இருக்கிறேன். அந்த ஆற்றில் நான் பெற்றிருக்கிறேன். மணிகவாசனாகி நான் பெற்றிருக்கிறேன்.
என்னை அழைத்து பார், சித்தமலத்தை அறுக்கிறேன். சித்தம் எப்போது மலமானது என்றான். தேக குற்றத்தால், மும்மல குற்றத்தால் சித்தம் மனம் மாசுபட்டு இருக்கு, அதை அறுக்கிறேன். அப்ப மனசை எப்படி அறுக்கிறதுனா, தேக குற்றத்தை நீக்கினால் மனக்குற்றம் நீங்கும், மனக்குற்றை நீங்கினால் மனசு தெளிவா. உன் தேகத்தை நான் மாற்றுகிறேன். தேகம் மாறாமல் ஒருவனுக்கு சித்தம் அறுக்கப்படாது. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியன. அந்த சிவம் என்பது என்ன கேட்டால், மாசற்றது, சுத்தமானது, பரபிரமமானது, அளவற்ற எல்லாம் அங்கும் யாவைத்த பரம்பொருள், அதே பரமான்மா. அந்த வாய்ப்பை தருவது இது. அதான் ஜீவகாரணி ஒழுக்கம். அந்த வாய்ப்பை பெற வேண்டும். மாணிக்கவாசகன் எப்போ அருள் செய்ய வந்தான், என்னடா நீ புண்ணியம் செஞ்சிருக்க, என்ன கூப்பிட்டான். என்னை கூப்பிடுறதே புண்ணியம்தான் என்று ஒருவன் மாணிக்கவாசகா என்று அழைத்தானே, அவன்கிட்ட அவன் ஞானிதான். ஏன் அவ்வளோ ஆற்றலா? நீ சாதாரண நினைக்காதே. என்னுடைய எங்கள் வர்க்கம் இருக்கு, எங்கள் வர்க்கம் யாருன்னு கேட்குமா? நானும் மாணிக்கவாசகனும், நான் மாணிக்கவாசகன், தாய்மான சாமிகள், ராமலிங்கம், எங்கள் வர்க்கம் யாரை நீ நினைத்தாலும் சரி, அன்றை நீ முத்தி உருவாய். என்ன காரணம்? தொடர்ந்து எங்கள் நாமத்தை சொல்லணும். இல்லை என்றால் உன்னுடைய வினை என்ன செய்யும்? ஒரு நாளைக்கு பக்தி செலுத்துவாய், பல பிரச்சனைகள் வரும். ஒரு நாள் பக்தி செலுத்த முடியாது. பல வினைகள் என்ன செய்யும்? உன்னை போட்டு நடுக்க அழுத்தம். அப்போ அழுத்தத்துக்கு என்ன செய்வான்? ஞானிகள் தோட்டக்கூடாது. முத்தி நெறி அறிவித்து அது சொல்றாரு. முத்தி நெறி அறியாத மூர்க்கோடு நான் எப்படி முயற்சிக்கிறேன்னா, முத்தி நெறி அறிந்தவன் யார்? ஞானிகள். ஞானிகள் முத்தி நெறி அறிந்தவரோடு தொடர்பு கொள்ளாமல் மூர்க்கத்தானே தீரார். முத்தி நெறி அறியாத மூர்க்கோடு முயல்துன்னா அவனோட சேர்ந்து பழகுது. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, முக்தினா தெரியாது, அவனுக்கு பக்தி ஏதோ பேசிட்டு இருப்பான், ஞானம் பேசிட்டு இருப்பான். நம்ம யாரோட